நமது ஞானகுரு அவர்கள் பொது இடங்களிலே பொதுப்படையான உபதேசங்கள் கொடுத்தாலும் இந்த தியானத்தை சீராக கடைபிடித்து பற்றுடன் பற்றி வருபவர்களுக்கென்று சில இடங்களிலே சில முக்கியமான மூலக்கூறுகளை, அதுவும் குறிப்பாக அந்த அன்பர்களை பேச வைத்து அதற்கு விளக்கம் கொடுத்தும் இருக்கின்றார்கள். அதுபோன்ற ஒரு கருத்து தான் இது. என்றால் தியானம் செய்பவர்கள் தங்கள் அனுபவங்களை சொல்லப்படும் பொழுது இந்த மனித வாழ்க்கையில் நிகழக்கூடிய சில சம்பவங்களுக்காக இந்த தியானத்தை வழிநடத்தும் பொழுது பிற்பாடு அதில் என்னென்ன சிக்கல்கள் வரும் என்பதைத்தான் ஒரு அன்பரை பேசவிட்டு அதற்கு இது பதிலாக கொடுக்கின்றார். ஏனென்றால் அவர் தியானம் செய்யும் பொழுது, தியானம் செய்தேன் கல்யாணம் நடந்தது, தியானம் செய்தேன் குழந்தை பிறந்தது, தியானம் செய்தேன் வேலை கிடைத்தது என்று இவ்வாறு சொல்லி வந்த நிலைகளுக்கு பதிலாகத்தான் நாம் செய்யும் தியானம் இந்த உடலுக்காக அல்ல, உடலை நீடித்த காலம் வாழ வைப்பதற்காக அல்ல, எப்பொழுதுமே நிலையாக இருக்கும் இந்த உயிர் இருக்கின்றதே அதைத்தான் நாம் தியானிக்க வேண்டும். தியானம் இருந்தேன் நல்லதானது, காப்பாற்றினார் குரு, கடவுளாக இருக்கின்றார் என்ற இத்தகைய உணர்வுக்கு நாம் சென்றால் மீண்டும் புவியின் ஈர்ப்புக்குத்தான் வருவோம். நாம் பார்க்கும் அனைவரும் மகரிஷியின் அருள் உணர்வு பெற வேண்டும் என்ற ஏகாந்த உணர்வுகளை கொண்டு வந்தோம் என்றால் அது அருள் வழியாக இருக்கும். என்றால் நமக்கு என்று, தனக்கு என்று, தன் குடும்பம் என்று வரும்பொழுது நம்முடைய குறிக்கோள் குறித்த எல்லையாக, அதுவும் மிக குறுகிய எல்லையாக மாறிவிடுகின்றது. ஆனால் நாம் பெறக்கூடிய பிறவியில்லா நிலை என்பதோ 33 கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்லும் மக்கள் அனைவரையும் காக்கக்கூடிய சக்தியாக, மக்களுக்கு மெய்வழி காட்டக்கூடிய அந்த அருள் உணர்வுகளை தங்களுக்குள் விளைய வைத்து உலகம் நலம் பெற வேண்டும் என்று ஏகாந்த உணர்வு கொண்டவர்கள் தான் இந்த சப்தரிஷி மண்டலங்களாகவும் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய உணர்வுகளை நாம் பெற வேண்டும், அவர்கள் வாழும் எல்லைக்கு நாம் செல்ல வேண்டும். அதான் மனிதனுடைய எல்லை. இந்த உடலில் நீடித்த நாள் வாழ்வதற்காக அல்ல. அவர்கள் உணர்வை பெற வேண்டும் என்றால் நாம் பார்க்கும் அனைவரும் மகரிஷிகளின் அருள் உணர்வு பெற வேண்டும் என்று இந்த உணர்வை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். ஆனால் இந்த அடிப்படையில் எண்ணாதபடி இந்த வாழ்க்கைக்காக நாம் எண்ணினால் என்ன ஆகும்? தான் எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் உடனே வருத்தம், கல்யாணம் நடக்க வேண்டும், பிள்ளை பிறக்க வேண்டும், பிள்ளைக்கு வேலை கிடைக்க வேண்டும், அல்லது இந்த சுபகாரியம் நடக்க வேண்டும் என்று எண்ணி அதில் சிறிது தடை ஏற்பட்டால் உடனே வருத்தம் தான் வரும், வேதனை வரும். அப்பொழுது பற்று எங்கே வருகின்றது? நாம் சொல்லலாம் காரியம் நடப்பது நல்லதுதானே என்று சொல்லலாம். ஆனால் வருத்தமோ வேதனையோ வந்த பின் பற்று மாறிவிடுகின்றது அல்லவா? அதைத்தான் குருநாதர் இங்கே சுட்டி காட்டுகின்றார். அது இதை போன்ற நிலையில் விடுபட்டு அஞ்ஞானத்தை வளர்ப்பதற்குண்டான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் என்றால் அஞ்ஞானத்தை பெற்றால் நாம் சொல்லுகின்றன காரியங்கள், அந்த காரியங்கள் நடத்துவதற்குண்டான சரியான உபாயங்கள் கிடைக்கும். அதுதான் முக்கியம். அந்த உபாயங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் அனைவருக்கும் அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் நமக்குள் அதை வளர்க்க வேண்டும், பகமை இல்லாத கொண்டு போக வேண்டும். ஆகவே எப்பொழுதுமே எதிலுமே இந்த உடல் பற்று என்று இல்லாதபடி உயிர் எப்படி உணர்வை ஒளியாக மாற்றுகின்றதோ அதை போன்று எல்லோருக்கும் அந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று இந்த பற்றை நாம் வளர்த்து கொண்டால் அந்த பற்று இருளென்ற நிலையை நமக்குள் வராதபடி ஒளியான உணர்வை பற்றுடன் பற்றும்படி செய்யும். இதுதான் உண்மையான தியானம். நான் தியானம் இருந்தேன் கல்யாணம் நடந்தது, தியானம் இருந்தேன் உடல் நலம் பெற்றேன், தியானம் இருந்தேன் தொழில் நன்றாக நடந்தது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் வெறுமனே. ஆனால் இதற்குள் ஆசையை கூட்டக்கூடாது. நாம் பார்ப்பவர்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம். அந்த அருள் உணர்வு நமக்குள் இச்சை பெரும் நிலையாக வளர்கின்றது, விளைகின்றது. இச்சா சக்தி, கிரியா சக்தி, அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்ற இந்த இச்சையை கூட்டும் பொழுது நம் உயிரில் இந்த உணர்வுகள் பட்டு கிரியாகி ஞானத்தின் வழி நம்மை பிறவியில்லா நிலைக்கு அழைத்து செல்லும். ஆனால் மாறாக உடல் இச்சைக்காக ஆசைப்பட்டு அதை நமக்குள் கிரியாக்கினால் இந்த வாழ்க்கையின் நிலைக்குத்தான் வரும். சிறிது தடைப்பட்டாலே ஞானம் இழக்கப்பட வேண்டும் என நாம் போகும் மார்க்கம் மெய்ஞானத்தை வளர்க்கும் மார்க்கமாகும். ஞானத்தை இழந்தால் நாம் போகும் பாதையில் தடையாகிவிடும். ஆகவே குறுகிய நிலைகளுக்கு நம் எண்ணத்தை செலுத்தாது, அகண்ட நிலைகளுக்கு நம் நினைவுகளை செலுத்த வேண்டும்.
அருளை பெருக்கத்தான் நாம் வழியை தேட வேண்டும். இந்த உடலுக்கு பின் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று அந்த சப்தரிஷி மண்டல எல்லையை அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ஏகாதசி. வாழ்க்கையில் வரக்கூடிய பற்றையெல்லாம் நீக்கிவிட்டு எல்லோரும் பேரின்பம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணுவதுதான் உண்மையான ஏகாதசி விரதம். அன்றைய நாள் முழுவதும் ஒவ்வொரு மாதம் இந்த ஏகாதசி வருகின்றது. அந்த காலங்களில் எல்லாம் குறைகளை நீக்குவதற்கும் பிறர் மீது நம் கொண்டுள்ள பகைமைகளை குறைப்பதற்கும் எல்லோருக்கும் அருள் கிடைக்க வேண்டும் என்று இந்த ஏகாந்த உணர்வுகளை வளர்த்துக் கொள்வதுதான் ஏகாதசி என்று சொல்வது. அது யாருடைய பகைமையையும் நாம் நமக்குள் வளர்ப்பதில்லை. பகைமை இல்லாது செயல்படும் பொழுது 10வது நிலையான பிறவியில்லா நிலை கல்கி அடைய முடியும். ஆக 12 மாதங்களிலும் 12 ராசிகள் மாறி மாறி வருகின்றது. ஒவ்வொரு ராசியிலும் மனிதனுடைய உணர்வுகள், அங்கே ராசிகள், இந்த உணர்வுகள் இயக்கங்கள் மாறப்படும் பொழுது அந்த ராசியை நமக்குள் எப்படி ராசியாக்க வேண்டும், அதாவது அந்த மாற்றமடைய நிலைகளை சமப்படுத்தும் நிலையை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி. அவை எல்லோரும் ஏகமாக சேர்த்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை அனைவரும் பெற வேண்டும் என்று ஏங்கி ஒருவருக்கொரு பகைமையாகாதபடி வெறுப்போ வேதனையோ சலிப்போ சஞ்சலமோ சங்கடமோ கோபமோ இதுபோன்ற உணர்வுகள் வளராதபடி அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி எல்லோரும் இதை நிறுத்தப்படும் பொழுது அது அனாதையாகி விடுகின்றது. அப்படி நாம் ஈர்க்க மறுத்த அந்த அனாதையான உணர்வுகளை காலையில் 6 மணிக்கு சூரியன் உதயமாகும் பொழுது கவர்ந்து மேலே கொண்டு சென்று விடுகின்றது. அங்கே சென்று அதை மாற்றி விடுகின்றது. அப்படிப்பட்ட நிலைகளை வளர்த்த நாம் இந்த உடலை விட்டு சென்றால் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலே நாம் நிச்சயம் சென்று அடைய முடியும். அந்த ஈர்ப்போட்டத்திலே சென்று சப்தரிஷி மண்டலத்தின் எல்லையை நாம் எளிதாக அடைய முடியும். ஆக ஒளி என்ற உடலும் ஒளியான அறிவும் இருளை நீக்கும் ஞானமும் மெய்ப்பொருள் காணும் சக்தி நமக்கு கிடைக்கும். ஆக மேலே செல்வதற்கு பதில் கீழே இந்த உடலுக்குள் இழுத்து விடக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை, அதாவது இந்த உடலிலேயே வெகுகாலம் வாழ்வதற்காக இந்த கூட்டங்களை நாம் கூட்டவில்லை. இதிலிருந்து பிரிந்து நாம் அனைவரும் பிறவியில்லா நிலை அடைய வேண்டும், அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். காரணம், சிறிது நாட்கள் தான் நாம் வாழ்கின்றோம். அப்படி இந்த உடலில் வாழக்கூடிய காலத்திலே நம் மனம் ஒன்றுபட வேண்டும், எல்லா உணர்வுகளையும் ஒன்றாக்கிடல் வேண்டும், ஐக்கியமாக வேண்டும், எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்க வேண்டும், ஒளியாக மாற்றுதல் வேண்டும், சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும். ஆகவேதான் கொடுத்த சக்திகளை சீராக பயன்படுத்தி உயிருக்காக நாம் தியானித்தல் வேண்டும், உயிரின் இச்சைக்காக நாம் வாழ்தல் வேண்டும் என்பதை இந்த உபதேசத்திலே நமக்கு ரத்தின சுருக்கமாக உணர்த்துகின்றார்கள்.